8:33 நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையின் வெளிச்சத்தை காண்கின்றோம். வெளிச்சத்தோடு இணைவோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை காண போறோம். சத்தியத்தின் ஆழத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க போறீர்கள். அப்படியாக வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தில் ஆரம்பிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்திற்காக நன்றி ராஜா. உம்முடைய வசனத்திலிருந்து எங்களுக்கு வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும். அதன்படி செய்ய கிருபை செய்யும் அப்பா. அன்பரேசன் இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேஸ், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வசனம். அதை படிக்கிறேன்னா யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அன்பார்ந்த நேயர்களை, இந்த வசனத்தை பார்க்க போனாக்க ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் எய்தி அவர் உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்த பிறகு நிறைய பேருக்கு, மற்ற சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் பீட்டர், மேரி, அவங்களுக்கெல்லாம் அவர் தோற்றம் அளிக்கிறார். அவங்களாம் தோமாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ஆண்டவரை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. தோமா சொல்றாரு, நான் பார்த்தால் வழியை நான் நம்ப மாட்டேன், unless otherwise I see him I will not believe அப்படிங்கிறாரு. சும்மா 8 நாளைக்கு முன்னாடி அவங்களாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தோமாட்ட சொல்றாங்க, தோமாவே, தோமா பெரிய அப்போஸ்தலர், இந்தியாவுக்கு வந்தவர் அவர் தான். இந்தியா கோரமண்டலம், இந்தியா கோஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, மேங்களூர்ல இருந்து கோழிக்கோடு வழியா சென்னை வரைக்கும் எல்லா சபைகளும் ஸ்தாபித்த ஒரு பெரிய அப்போஸ்தலர் தோமா. மற்ற அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஐரோப்பா கண்டம் அந்த மாதிரி தான் போனாங்க. செயின்ட் பால், அப்புறம் பீட்டர், அவங்களாம் அதுக்குள்ளே தான் போயிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கிட்டத்தட்ட 10,000 மைல் தாண்டி இந்தியாவுக்கு வந்த அப்போஸ்தலர் தோமா. அவர் இந்தியாவுக்கு தாம்பரத்துல அவர் கொண்டுட்டாங்க. செயின்ட் தாமஸ் மவுண்டன் அங்க இருக்கு. அங்கதான் அவர் மாற்றினாக்கா அவருக்கு இயேசுக்காக அவரோட உயிர் நீக்கம் பண்ணார். அவர் இயேசுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணார். அவர் மாற்றிருப்பாங்க இங்கிலீஷ்ல, அதுக்கு தமிழ் என்ன வார்த்தைன்னு தெரியல. அவர் செயின்ட் தாமஸ் மவுண்டன் ஒன்று இருக்கு எங்க தாம்பரத்துல, சென்னையில. அவ்வளவு பெரிய அப்போஸ்தலர், 10,000 மைல் தாண்டி வந்தவர். ஆனாக்க பாருங்க ஆண்டவர் எப்படி உபயோகப்படுத்துற மக்களை அப்படின்ட்டு. ஆனாக்க இங்க சொல்றாரு, நான் அவரை பார்த்தால் வழியா நம்ப மாட்டேங்கிறாரு. எல்லா மற்ற சிஷ்யர்கள் கிட்டலாம், மேரி, பீட்டர் கிட்டலாம். இப்ப சடனா ஆண்டவர் வராரு அவங்க இருக்க இடத்துக்குள்ள. வந்த பிறகு சொல்றாரு தோமாவுக்கு பார்த்து, அவிசுவாசியமா இருக்காத, நீ விசுவாசியாரு, நீ என்ன தொட்டு பாரு, உன் விரலை இங்க போடு, அதுக்கப்புறம் நீ நம்பு அப்படிங்கிறாரு. உடனே அவர் ஆண்டவரே அப்படின்னா என்ன, அவர் தான் ரட்சகர் அப்படின்னு அறிஞ்சுக்கிறாரு. அவர் கண்கள் திறக்கப்படுது. தேவனே அப்படிங்கிறாரு. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்காரு, நானும் பிதாவும் ஒண்ணுன்னு, தேவனே அப்படிங்கிறாரு. இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க இந்த விசுவாசங்கிறது நம்ம ஆவியை ஒட்டியது. எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. விசுவாசங்கிறது ஹார்ட். விசுவாசங்கிறது நம்ம ஆவிக்குள்ள இருந்து வர்றது. நம்ம கண்ணால கண்டு விசுவாசிக்கிறது ஈஸி. பாருங்களேன், எதிர்க்க ஒரு மரம், செடி, கொடி எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கறது விசுவாசிக்கிறது ஈஸி. ஆனாக்க காணாம நம்ம வசனத்தை மேற்கொண்டு விசுவாசிக்கும் பொழுது பாருங்களேன், நம்ம எல்லாரும் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளான நம்ம எல்லாருமே காணாமல் விசுவாசிக்கிறோம். நம்ம இயேசுவை பார்த்ததில்லை, அவர் நேரில் பார்த்ததில்லை, ஆனாலும் அவருடைய வசனத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிறோம். அவர் வசனத்தின் மூலமாக நாம் விஷயங்களை பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு இந்த விசுவாசிகளான பிறகு நமக்கு என்ன வரணும் அப்படின்னாலும் எல்லாமே வசனத்துல தான் வரணும். வசனத்துல இருக்க விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும்.
அந்த மாதிரி நம்ம வந்து காணாமல் விசுவாசிக்கிறது தான் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குது. இப்போ ஆனாக்க நிறைய பேர் வந்துக்கு நிறைய கிறிஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து எங்ககிட்ட பேசினா நல்லா இருக்கும், இயேசு கிறிஸ்து ரூமுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும், அவரை நேராக பார்த்தா விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசம் அப்படி வர்றது கிடையாது. அப்படி பார்த்தாக்க இயேசுவே நேரில் வந்தா கூட நமக்கு விசுவாசம் வராது. இப்ப கேள்வி வருது, இப்ப விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு பார்க்க போனாக்க அதுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த கதை எதுனாக்க பைபிள்ல இருக்கு. அந்த கதையை படிப்போம். அந்த கதை வந்து லூக்கா, நான் எடுக்கிறேன் அது 24 லூக்கா 24 27ல இருந்து பார்ப்போம். 27 to 32. லூக்கா 24 Saint Luke 24 இருக்கா 27 to 32. லூக்கா 24 27 நான் படிக்கிறேன். 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயம் இருக்கு. ஒன்னொன்னா பார்ப்போம். அவர் உடனே மறைஞ்சிட்டார். எப்ப? அவர் யாருன்னு கண்கள் திறக்கப்பட்ட பிறகு. சரி, அப்படின்னா கேள்வி வருது, எப்படி அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது? எப்படி இயேசுவே ஆண்டவர்னு கண்கள் திறக்கப்பட்டது அந்த எம்மாவர் போன விசுவாசிகளுக்கு? 2 விசுவாசிங்க போனாங்க. கிளியோப்பாவும் அவர் நண்பரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம் சொல்லிக்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். 2 பேரும் நடந்து போறாங்க. நடந்து போனவங்க என்ன பண்றாங்கனாக்க இந்த மாதிரி இயேசு வந்து விவரிக்கிறாரு. எப்படி விவரிக்கிறாரு? அவரு மோசேல இருந்து ஆரம்பிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்து மோசே தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இயேசுங்கிற மேசியா வருவாரு, ஒரு மேசியா வருவாரு, அவர் ஒரு ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவரை வந்து விசுவாசிங்கன்னு மோசே சொல்லியிருக்காரு. அவர் மோசே பழைய ஏற்பாட்டில் இருக்க 5 ஆகமங்கள் இருக்கு பாத்தீங்களா, பென்டெக்டுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டோரா. இந்த டோராவை விவரிச்சு சொல்றாரு. எங்க இயேசு தோரால இருக்காருன்னு விவரிச்சு சொல்றாரு. அப்புறம் ப்ராஃபட்ஸ், இந்த கிங், அந்த ப்ராஃபட்ஸ் அண்ட் செயின்ஸ், இந்த கிங்ஸ்ல இந்த கிங்ஸ் ஐசியா ஜோ, அது பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் விவரிக்கிறாரு. என்ன விவரிக்கிறாரு? எங்க இயேசு பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு விவரிச்சு சொல்றாரு. அப்படி விவரிச்சு சொல்ல 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 இந்த எம்மாவர் போன சிஷ்யர்களுக்கு, அவங்க இந்த 2 பேருக்கும் வசனம் அப்படி அவங்க உடம்புக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது. அப்படியே ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ்ன்னு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாருல, அந்த மாதிரி வசனம் அப்படியே அவங்கள போகுது. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, அதுக்கு என்ன கருத்துனாக்க, நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது நமக்கு ஆவியில அனலாகணும். அப்படின்னாக்க இயேசு எங்க இருக்காரு, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாடு வந்து இயேசு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. புதிய ஏற்பாடுல இயேசு வெளிப்படுத்தப்பட்டார். ரெவலேஷன்ஸ்ல இயேசு மறுபடியும் வருவார். அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம பைபிளை படிக்கணும். பழைய ஏற்பாடு படிக்கும்போது இயேசு எங்க இருக்காருன்னு தேடி படிக்கணும். எங்கெங்க வசனத்தை பத்தி சொல்றதுன்னு படிக்கணும். எப்படின்னாக்க, இப்போ தண்ணினாக்க பரிசுத்த ஆவியானவர், அந்த மாதிரி காத்துனா பரிசுத்த ஆவியானவர், ஏஞ்சல்னு போட்டிருக்கிறதுல வந்து அது வந்து இயேசு கிறிஸ்துவா இருக்கலாம். அந்த மாதிரி அங்கங்கே இருக்கும். நமக்கே ஆவியானவர் உணர்த்துவாரு பழைய ஏற்பாடு படிக்கும்போது. புதிய ஏற்பாட்டுல மேத்யூ, மார்க், லூக், ஜான், அதுல வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டார், சிலுவையில மரணம் ஏறுறாரு. அதுக்கப்புறம் இருக்க புதிய ஏற்பாடு நிருபங்கள்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லுது. ஆண்டவர் சிலுவையில மரித்து உயிர் தெழுந்ததுனால நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லுது. ரெவலேஷன்ஸ் என்ன சொல்லுது? சூன் கமிங் கிங், அவர் மறுபடியும் வருவாரு அப்படின்னு சொல்லுது. அப்படி படிக்கும்போது நம்முடைய ஆவி வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும்.
அப்படி எரிய ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து வசனம் படிக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே சமயத்துல வசனத்தின் வல்லமை நம்ம உணர்வோம். வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்ம அதிக வசனம் படிச்சாக்க நமக்கு நமக்கு அதிக வல்லமை இருக்கும். கம்மியா படிச்சா கம்மி இருக்கும். வசனமே படிக்காம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிரசங்கத்தை கேட்டு போனாக்க வல்லமையே இருக்காது. அதனால வசனத்துலதான் வல்லமை இருக்கு. அதைத்தான் படிக்கணும். பாருங்களேன், இப்ப பாத்தீங்கன்னாக்கா இயேசு வந்து இந்த 2 சிஷ்ய பிள்ளைகளும் நடந்து போறாரு எம்மாவூருக்கு. போற வழியில அவர் சொல்றாரு, இந்த மாதிரி மோசேலன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருனாக்க, அவர் வந்து கையில பைபிள் வச்சிருக்கல, கையில ஐபோனும் கிடையாது. அவர் வந்து அவரோட ஞாபகத்துல இருந்து ஒவ்வொன்னா எடுத்து கொடுக்குறாரு வசனங்களை. ஜெனசிஸ்ல ஆரம்பிக்கிறாரு, எசேக்கியேலுக்கு போறாரு, லூக்குக்கு வராரு, ஃபுல்லா படிக்க அப்படி விவரிச்சு சொல்றாரு. அப்படின்னா என்ன, இயேசுவே வந்து பழைய ஏற்பாட்டு வழிபடி யூதர்கள் முறைப்படி வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு. அன்பார்ந்த நேர்களே, அந்த மாதிரி தான் நாமும் வந்து வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்க்க போனீங்கன்னாக்க 28 வசனம் 28 பாருங்களேன். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு செவிமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிற போல காண்பித்தார். பாருங்களேன், இயேசு வந்து எப்பவுமே ஒரு ஜென்டில்மேன். பரிசுத்த ஆவியான ஜென்டில்மேன், இயேசுவன் ஜென்டில்மேன். அவர் வந்து அவரா வந்து அவரா வந்து நம்ம மேல இம்போஸ் பண்ண மாட்டாரு. எப்படின்னா என்ன, நம்ம வருந்தி கூப்பிடாம நம்ம சொந்த விருப்பத்தோட அவரை கூப்பிடாட்டா வரமாட்டாரு. இப்ப அவரு எங்கேயோ போற மாதிரி போறாரு. ஆனா அந்த சிஷ்யர்கள் 2 பேரும், ஐயா சாயங்காலம் ஆயிடுச்சு, எங்க வீட்டு வந்து தங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன, வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இயேசுவின் மேல வாஞ்சியா இருக்கும்போது இயேசு வருவாரு. நம்ம வந்து பரிசுத்தாவினை கூப்பிட்டு, பரிசுத்தாவியானவரே வசனத்தை எங்களுக்கு போதித்தருள்னு சொன்னாக்க ஆண்டவர் வந்து போதித்தருள்வாரு. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு வந்து நம்ம ஆவியில அனலாக இருப்போம். பாருங்களேன், இப்ப வந்து என்ன பண்றாங்க, இந்த இயேசு வசனத்தை விளக்கி சொல்ல சொல்ல என்ன ஆச்சுனாக்க, அவங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கோம், அந்த ஸ்லோ ஆஃப் ஹார்ட்னு போட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து மந்தமா இருந்தவங்க வந்து அவங்க வந்து அனல் ஆயிட்டாங்களா. அது எங்க இருக்குன்னு பார்ப்போம். அதுல தமிழ் பைபிள்ல 29, 28, 29. ஆ இதுல சிம்பிளா போட்டாங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இப்போ வந்து ஆஹ், அவங்க அது எங்க இருக்குது, அனலாக இருப்பாங்க. 32. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்படின்னா என்ன, கொழுந்து விட்டு எரியுது. வேத வாக்கியங்கள் அவர் விளக்க 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 அந்த மாதிரி தான் இருக்கும் நம்முடைய பைபிள் ஸ்டடி எல்லாமே. அப்ப கேள்வி வருது, எப்ப நம்முடைய பைபிள் ஸ்டடி எல்லாம் அந்த மாதிரி கொழுந்து விட்டு எரியற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க, எப்ப நம்ம இயேசுவை தேடுறோமோ பைபிள்ல, அப்ப வந்து நமக்கு வந்து ஆவியில கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் வசனங்கள். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல வெளிப்பாட்டு ஞானம் உண்டாகும். அதனால முதல்ல ஜெபம் பண்ணணும், அப்புறம் இயேசுவை தேடணும், இயேசுவை தேடி படிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு நமக்கு, இன்னைக்கு என்ன, இன்னைக்கு மன்னா என்ன, இன்னைக்கு என்ன சொல்றாரு நம்ம கிட்ட, அவரு என்ன பேச விரும்புறாரு, அது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். பழைய ஏற்பாட்டுல யோசுவா பண்ணாருன்னு போட்டிருக்கு, அதை பண்ணாரு இதை பண்ணாரு போட்டிருக்கு, அது எப்படி பொருந்தும் அண்ணா? ஆண்டவர் சொல்லுவாரு, யோசுவா வந்து இந்த மாதிரி 5 ராஜாக்கள் வந்தாங்கன்னாக்கா 5 விதமான எதிரிகள் வந்தாங்க புதிய ஏற்பாட்டுல. அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டு கண்மோனத்துல பழைய ஏற்பாட்டுல பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப பேரோன்னு படிச்சாக்க பாரோன்னு படிச்சாக்க பாரோன்னு வந்து சாத்தான். அந்த மாதிரி பல விதமான அர்த்தங்கள் ஆண்டவர் வந்து நமக்கு நடத்தி செல்வாரு. அப்படி பண்ண 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 நம்முடைய ஆவி வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. நம்ம அதனால இன்னொரு வருஷம் வந்து பாருங்களேன், 31 பார்க்க போனீங்கன்னாக்க, அப்பொழுது அவர்களை கண்கள் திறக்கப்பட்டு, எப்ப நம்ம வந்து இயேசுவ பார்க்கிறோமோ வசனத்துல, அப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இவங்க வந்து இயேசு கூட பேசிக்கிட்டே வராங்க. அது 2 சிஷ்ய பிள்ளைகளும் எம்மாவூர் வரைக்கும் வராங்க. 7 மைல என்னமோ தூரம் எம்மாவூர் வரைக்கும் பேசிட்டே வராங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்கள் திறக்கப்படல. கடைசியில வந்து அவங்க அந்த கம்யூனியன் எடுக்கிறாங்க, அந்த பிரெட்டை பிட்டு கொடுக்குறாரு, உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டுருது. உடனே அவங்க அப்போ வந்து இயேசுவோட அவங்க வந்து ஒன்னாயிட்டாங்க கம்யூனியன் எடுக்கும் பொழுது. அப்ப கண்கள் திறக்கப்பட்டு அவங்க வந்து அவர் தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் ஆண்டவர் போயிடுறாரு உடனே. அப்ப என்ன,
நம்ம வந்து ஆண்டவரை நேர்ல பார்க்கறத விட வசனத்துல பார்க்கறது முக்கியம். அப்பதான் நமக்கு விசுவாசம் கூடும். நிறைய பேர் நேர்ல பார்த்தா விசுவாசம் கூட நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் ஆவியானவர். அவரை வந்து நம்ம வந்து நேர்ல பார்க்கறத விட வசனத்துல தேடி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து வெளிப்பாட்டு ஞானம் வரும். நம்ம வந்து வல்லமையா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், ஜெபிக்க முடியும். இப்போ இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை சொல்றேன். எப்படி கண்டு விசுவாசத்தை விட காணாமல் விசுவாசிப்பது பாக்கியமான்ங்கிறதுக்கு ஒரு வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை. இப்போ வந்து ஜான் ஜி பேட்டன் அப்படின்னு ஒரு மிஷனரி இருந்தாரு அந்த காலத்துல, கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சவுத் பசிபிக் ஐலண்டுக்கு போயிருந்தாரு. அங்கேதான் அவர் பெரிய மிஷனரியா பண்ணாரு. அந்த சவுத் பசிபிக் ஐலாண்ட் ஆளுங்க வந்து ரொம்ப காட்டு மிராண்டிகள். அவங்கள வந்து ஆதாயப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். மொழியும் கஷ்டமான மொழி. அவர் வந்து அந்த ஐலாண்டுக்கு போனார். அவர் போய் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ஆத்துமாக்களை சேகரிக்க ஆரம்பிச்சார். அவர் போன இடம் வந்து வனத்தீவு அப்படின்னு வனத்தீவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த அந்த மாதிரி ஒரு ஐலாண்டு, குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் தான். அந்த ஐலாண்ட்ஸ்ல போய் அந்த ஜான் ஜி பேட்டன் அவர் மனைவி யாரும் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க மக்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து எப்படியாவது இவங்களை வந்து விரட்டணும், அதில் கொண்டணும் சொல்லிட்டு அவங்க வந்தாங்களாம். நாங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்களை எல்லாரையும் கொல்ல போகிறோம் சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாம் சொல்லிட்டாங்களாம். அப்போ இவங்களுக்கு தூக்கம் வரல. நைட்லாம் ஒரே பயம், என்னடாச்சு இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி நம்பிக்கை நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் பண்ணிக்கிட்டு இந்த ஜான் ஜி பேட்டனும் அவரோட ஒய்ஃபும் நல்ல வல்லமையாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க நைட் முழுக்க. பார்த்தாக்க கொஞ்ச தூரத்தில் தெரியுது ஆளுங்கெல்லாம் வர்றது. என்ன கத்தி, அம்பு, வில்லு எல்லாத்தையும் எடுத்து நிறைய பேர் வராங்க அங்கே. ஆனால் இவங்க வீட்டுக்கிட்ட வரல, அங்கேயே நிற்கிறாங்க. நைட்லாம் நிற்கிறாங்க. இவங்க நைட்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. காலைல பார்த்தாக்க அவங்க போயிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி என்னன்னு புரியல ஜான் ஜி பேட்டனுக்கு, ரெவரன் பேட்டனுக்கு. அப்புறம் 1 வருஷம் ஆகுது. அப்ப அந்த ஊரத்தை சேர்ந்த அந்த சீஃப், அந்த அந்த ட்ரைபோட சீஃப் வந்து ரட்சிக்கப்படுறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஜான் ஜி பேட்டன் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா 1 வருஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் கொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க, எங்களை கொல்றதுக்காக நீங்க வந்திருந்தீங்க ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, ஆனா ஏன் எங்களை கொல்ல வரல அன்னைக்கு, எதனால அப்படி நீங்க வரல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஜான் ஜி பேட்டன் சொன்னார், அந்த சீஃப், அந்த 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 குடிகளின் தலைவர் என்ன சொன்னார்னாக்க, நாங்க கொல்லணும்னு தான் வந்தோம், பார்த்தாக்க நூற்றுக்கணக்கான ஆயுதம் தாங்கிய வீரர்கள் ஒரு ஷைனிங் ஆர்மர் கத்தியோட உங்க 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 வீட்டை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. நைட்லாம் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க போன பிறகு போகலாம், நாங்க வந்து அடிக்கலாம்னு பார்த்தோம், அடிக்க முடியல, ஏன்னாக்க அவங்க நின்றுட்டே இருந்தாங்க அப்படின்னாங்க. அதனாலதான் அவங்க தப்பிச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஜான் ஜி பேட்டன் அவருக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சு காணாமல் வச்சு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ண பிறகு அந்த ஜெபத்தின் வல்லமையால அவர்கள் வந்து காப்பாற்றப்பட்டார்கள். எனக்கு ஒரு சொந்த கதை ஒன்று சொல்றேன். நாங்க வந்து சுகர்லாந்து வீட்டில் நாங்க முந்தி இருந்த ஒரு இடத்துல ஒரு வீடு வச்சிருந்தோம் நாங்க. அந்த வீட்டில் என்னாச்சுனாக்கா சடனா பிளம்பிங் ப்ராப்ளம். இதுல பிளம்பிங்னாக்க என்னன்னாக்கா, இந்த குழாய்கள்லாம் போகுது பார்த்தீங்களா, அது வந்து செவத்துக்குள்ள போய் போகும். அமெரிக்காவில் பூமிக்கு கீழே போய் போகும், ஃபவுண்டேஷன் வழியா போகும். என்ன ஆச்சுனாக்கா, ஃபவுண்டேஷன்ல அந்த குழாய்கள்லாம் வந்து தொங்கி போயிடுச்சு. தொங்கி போன பிறகு நாங்கள் வந்து பிளம்பரை கூப்பிட்டோம். அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி இது கரெக்டாக ட்ரைனேஜ் ஃபிக்ஸ் பண்ணுனாக்க எக்கச்சக்கத்துக்கு செலவாகும், நான் ஒரு பைபாஸ் சர்ஜரி மாதிரி பண்ணணும்னு சொல்லி பெரிய எஸ்டிமேட் கொடுத்துட்டு போயிட்டார் அவர். எங்களுக்கு ஒரே கவலை, என்னப்பா இது இவ்வளோ செலவாகுமே, எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு சாயங்காலம் உட்காந்து வல்லமையா ரொம்ப நேரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். 1 வாரம் ஆச்சு. பார்த்தாக்கா அதுக்கப்புறம் அந்த ட்ரைனேஜ் சரியாக பிரச்சனையே வரல. கிட்டத்தட்ட அந்த வீட்டை நாங்கள் 2 வருஷம் வச்சிருந்து கேஸ் வித்துட்டு வந்தோம் நாங்கள். அதனால ஆனால் எங்களால் அதை பார்க்க முடிஞ்சுதா? பார்க்க முடியல. ஆண்டவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணான்னு தெரியுதா? நமக்கு தெரியல. ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எப்படியோ அப்படியோ அமைச்சு தேவதூதர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு, நமக்கு எல்லாருக்குமே சாட்சிகள் இருக்கு. அதனால நம்ம வந்து வல்லமையா ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்றது முக்கியம். இந்த விசுவாசம் எங்கேருந்து வருதுனாக்க, அந்த எம்மாவர் சிஷ்யர்களுக்கு வந்த மாதிரி வசனத்துல இருந்தா வருது. இப்ப பாத்தீங்கன்னாக்க, அந்த எம்மாவர் சிஷ்யர்கள் வந்து அன்னைக்கு நைட்டு இயேசு வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு, அப்பம் விட்டு கொடுத்துட்டு.
உடனே அவங்க அங்க நிக்கல. இரவனும் பொருட்படுத்த, அந்த காலத்துல இரவுல பயணம் பண்றது ரொம்ப கஷ்டம். வழிப்பறி அது இதெல்லாம் இருக்கு. அந்த இரவை கூட பார்க்காம 7 மைல் தூரம் ராத்திரியில் நடந்து வந்து மற்ற சிஷ்யர்களுக்கு சொல்றாங்க அவங்க. அப்படின்னா பாருங்களேன் வசனத்தின் வல்லமைய. அந்த மாதிரி நம்முடைய ஆவி கொழுந்து விட்டு எரியணும். எப்ப? வசனத்தை படிச்ச வெளிப்பாட்டு ஞானத்தினால. அந்த வசனத்தை நம்ம வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணி ஜபத்தோட ஆரம்பிச்சு, நம்ம கமெண்ட் எல்லாம் தேவையில்லை, ஸ்டடி எல்லாம் எடுக்க தேவையில்லை. நம்ம சும்மா உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு பொறுமையா படிச்சாலே போதும், அவ்வளவு ரெவலேஷன் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப அந்த ரெவலேஷன் வர வர உங்களுக்கு வந்து அபிஷேகம் கூடும், அனாயிண்டிங் கூடும். நீங்க வந்து ஜபத்தின்படி விசுவாசத்தோட ஜபிக்க ஆரம்பிப்பீங்க. அப்ப பல விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜபத்தோட முடிப்போம். இரக்கம் கிருமையும் உள்ள பரம தகப்பனே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பொதித்து அருளியதற்காக நன்றி ராஜா. கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். வசனத்தின் மேல எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும். உம்முடைய வசனம் எங்களுடைய ஆவியலை கொழுந்து விட்டு எரிய கிருபை செய்யும் ராஜா. ஃபயர் ஷட் அப் இன் மை போன்ஸ். அப்படி என்று எரமையா சொன்னது போல நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். வசனத்தின் மேல ஒரு தாகத்தை, ஒரு மோகத்தை உண்டாக்கும் ராஜா. உம்முடைய வசனம் எங்களை வழி நடத்தட்டும். எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் உடைய வசனம் மாறட்டும் ராஜா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.